மாபெரும் திறந்த இணையவழி பாடல்நெறி கற்றல் மூலம் இணைந்திருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிலையான வளர்ச்சியின் முன்னோக்குகள் பற்றிய பாடத்திட்டத்திற்கு உங்களை வரவேற்கின்றேன். இது பார்ட் 7, 7வது கிளாஸ். இந்த சப்ஜெக்டில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வகுப்பில் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டியில் புதுப்பிக்கத்தக்க வெர்சஸ் புதுப்பிக்க முடியாத வளங்களை பற்றி, அதாவது ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிள் சோர்ஸஸை பற்றி பார்க்க போகிறோம். அது என்விரான்மெண்ட் சஸ்டைனபிலிட்டிக்கு எப்படி அதனோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்கிறத பற்றி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். அதாவது ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிள் சோர்ஸஸ், புதுப்பிக்கக்கூடிய இயற்கை வளங்கள் நிறைய இருக்குது. ஆனால் அதை யூஸ் பண்ணாமல் நம்ம புதுப்பிக்க முடியாத இயற்கை வளங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது என்னன்னு பார்க்குறோம். வாழ்க்கைக்கு ஆதரவளிக்கும் மனித தேவைகளை பூர்த்தி செய்யவும் பயன்படுத்தப்படும் சுற்றுச்சூழலிலிருந்து பெறப்பட்ட பொருட்கள், அதுதான் டெஃபினிஷன் ஒரு இயற்கை வளங்கள்லாம். அதில் உள்ள கூறுக பார்த்தோம்னா, புதுப்பிக்கத்தக்க வளங்கள் இயற்கையாக நிரப்பப்படுகின்றன. எடுத்துக்காட்டு சூரிய ஒளி, சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, பயோமாஸ். இந்த மாதிரி எனர்ஜி எல்லாம் நம்ம புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கலாம், அது என்றைக்குமே தீராது. புதுப்பிக்க இயலாத வளங்கள்னு சொல்கிறது நம்ம நிலக்கரி, எண்ணெய் வளங்கள், கனிமங்கள்லாம் பூமியில் ரொம்ப பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக சேமித்து வச்சது. அதை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது எப்போதும் அதே மாதிரி வந்துக்கிட்டு இருக்காது. அது ஏன் வராதுன்னா, அது ரொம்ப லட்சக்கணக்கான வருஷங்களாக சேர்ந்து வச்சது. அதை நம்ம ஃபாஸ்ட்டாக எடுக்கும்போது அந்த வளம் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கெல்லாம் கிடைக்காது. அதனால் அதை தான் புதுப்பிக்க முடியாத வளங்கள்னு சொல்கிறோம். புதுப்பிக்கக்கூடிய வளங்கள்னு சொல்கிறது இந்த சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, பயோமாஸ். ஈவன் மரங்கள் கூட நம்ம திருப்பி வளர்த்துட்டு மரங்களை வெட்டி பயோமாஸ் எனர்ஜின்னு யூஸ் பண்ணலாம். அதுக்காக காடுகளை வெட்டக்கூடாது. நம்ம மரங்களை வளர்த்து அதை எடுத்துக்கிறது ஒரு புதுப்பிக்கக்கூடிய எனர்ஜி. அது பயோமாஸ் எனர்ஜின்னு சொல்லுவோம். அதாவது மரங்களை யூஸ் பண்ணுறது. நம்மளே அதுக்காக வளர்க்கணும். அதுக்காக வளர்க்குற அதிகமாட்டு நம்ம வளர்க்கும் போது என்ன ஆகும், அங்கே கார்பன் நியூட்ரல், அதாவது கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனாக மாறும். அதை நம்ம திருப்பி வெட்டிட்டு நிறைய மரங்களை வளர்க்குறது ப்ரமோட் பண்ணுறோம். அதனால அது ஒரு புதுப்பிக்கக்கூடிய எனர்ஜி. சோலார், விண்டு மாதிரி பயோமாஸும் ஒரு புதுப்பிக்கக்கூடிய எனர்ஜி தான். புதுப்பிக்கக்கூடிய வளங்களின் பண்புகள்னு என்னன்னு பார்த்தோம்னா, குறுகிய காலங்களில் இயற்கையாகவே நிரப்பப்படலாம். அதாவது அது குறுகிய காலத்தில் அது திருப்பி வந்துடும். நமக்கு சூரிய ஒளியை யாருமே நம்ம எடுக்கன்னா அது அடுத்த நாள் குறையாது, அது பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். காற்று சக்தியும் அதே மாதிரி தான். ஆனால் அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். இப்போ வாட்டர் வளம் எப்போ கிடைக்கும், பனி காலங்களில் பெரிய ஆல்ப்ஸ் மலை, இமயமலைகள் எல்லாம் பனி உருகி வரும்போது அங்கே வெள்ளம்லாம் அவ்வளவு ஃபாஸ்ட்டாக வரும். அதில் உள்ள எனர்ஜியை நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்கு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது எப்போதும் அது ஒரு டைமில் சம்மரில் ரொம்ப பனி உருகி வரும்போது நிறைய வரும். இப்போ அந்த சம்மர் முடிஞ்ச பிறகு அதனோட இன்டென்சிட்டி குறையலாம். அதே மாதிரி காற்று சீசனெல்லாம் இருக்கும். ஒரு 7 மாதம் கிடைக்கும், ஒரு 5 மாதம் காற்று இருக்காது. இந்த காற்று சக்தியெலாம் எங்கே கிடைக்கும்னு பார்த்தோம்னா, இந்த மலைகளுக்கு இடையில் பாசஸ், கணவாய்னு சொல்லுவோம் தமிழில், கணவாய், பாசஸ், ஆரல் வாய்மொழி பாஸ். அதே மாதிரி சில மலைகளுக்கு இடையிலெல்லாம் பாலக்காடு பாஸ், கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிறது பாலக்காடு பாஸ். ஸோ அந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது இந்த சவுத் ஆஃப் இந்தியாவில் இருக்கிறது ஆரல் வாய்மொழி பாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பாசஸுக்கு இடையில் விண்டுக்கு இன்டென்சி, ஏன்னா வெலாசிட்டி ஜாஸ்தி ஆகும். அது எப்போவுமே அந்த மலைகள் ஒரு நாசில் மாதிரி ஒர்க் ஆகிறதுனால அங்கே ஹை வெலாசிட்டியில் எனர்ஜி எப்போதுமே கிடைக்கும். அதனால் அந்த 7 மாதம் தான் அதிகமாக கிடைக்கும்.
அது மாதிரி அதில் ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் தான் இருக்குமே தவிர அது அடுத்த வருஷம் அதே டைமில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து ரினியூவபிள் எனர்ஜி, புதுப்பிக்கக்கூடிய எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ இதில் நன்மை பார்த்தோன்னா குறைந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு, சுற்றுச்சூழல் வந்து பாதிப்பு வந்து ரொம்ப மினிமலாக இருக்கும். இது எல்லாத்துலேயும் ஒரு பாதிப்பு உண்டு. நம்ம எண்ணத்தை வந்து என்ன ஒரு எனர்ஜியுமே இன்னொரு எனர்ஜியாட்டு கன்வெர்ட் பண்ணும்போது அங்கே ஒரு சின்ன பாதிப்பு உண்டு. ஆனால் இந்த ரினியூவபிள் எனர்ஜி யூஸ் பண்ணும்போதெல்லாம் அந்த பாதிப்புலாம் ஒரு மினிமல் நெக்லிஜிபிள் பர்சன்டேஜ் தான் இருக்கும். ஆனால் அதே இது கார்பன் இன்டென்சிட்டி உள்ள நம்ம ஃபியூவல், நிலக்கரி, ஆயிலெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அதனால் உள்ள பாதிப்பு வந்து இது வந்து 1% அது 100% பாதிப்புன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால் புதுப்பிக்கக்கூடிய வளங்களை தான் நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணணும். பரவலாக்கப்பட்ட ஆற்றல் உற்பத்தி சாத்தியம். ஸோ இது வந்து இந்த மாதிரி பரவலாக்கப்பட்ட ஆற்றல் உற்பத்தி சாத்தியம்னா என்ன சொல்கிறோம்னா, நம்ம வந்து இப்போது நிலக்கரியை வச்சு நம்ம பவர் பிளான்ட் யூஸ் பண்ணோம்னா அது ஒரு ஏதாவது இப்போ நெய்வேலியில் பவரை ஜென்ரேட் பண்ண முடியும், தூத்துக்குடியில் ஜென்ரேட் பண்ண முடியும், இங்கே சென்னையில் ஒரு அங்கங்கே ஒரு பவர் பிளான்ட் இருக்கிற இடங்களில் தான் பவரை ஜென்ரேட் பண்ண முடியும். ஆனால் இந்த நம்ம சோலார், விண்டெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா எல்லா இடமும் டிஸ்ட்ரிபியூட்டட், அதாவது பரவலாக்கப்பட்ட ஆற்றல்லானுக்கு என்ன சொல்கிறோம், டிஸ்ட்ரிபியூட்டடாக எல்லா இடத்துலையும் நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். அப்போ என்ன ஆகும், நமக்கு வந்து இப்படி டிஸ்ட்ரிபியூட்டடாக நம்ம ஜென்ரேட் பண்ணுறப்ப நம்ம இப்போ டிரான்ஸ்மிஷன் லாஸஸ்லாம் குறையும். இப்போ ஒரு பவர் பிளான்ட்டு இப்போ நெய்வேலியில் உற்பத்தி பண்ணிவிட்டு அதே இதை திருச்சி, கரூருக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிடணுன்னா அதில் நம்ம எடுத்துகிட்டு போகிற இடத்துலையே நிறைய டிரான்ஸ்மிஷன் லாஸஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி லாஸஸ்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டட் அங்கங்கே லோக்கலாகவே நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும் இந்த சோலாரு, விண்டு எல்லாத்தையும். அதான் பரவலாக்கப்பட்ட ஆற்றல் உற்பத்தி சாத்தியம்னு சொல்கிறது. ஆனால் அதுலேயும் என்ன இடைஞ்சல்கள் இருக்கும்னா அதிக ஆரம்ப செலவுன்னு முன்னாடி தான் சொன்னாங்க. இப்போ வந்து சோலார்லாம் நிலக்கரியை வச்சுட்டு எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறதை விட சீப்பாக ஆகிடுச்சு, அதிக ஆரம்ப செலவு. ஆனால் அதில் ஒரு அதிக செலவு எப்படி வரும்னா, இப்போ வந்து சோலார் எனர்ஜியை டிபெண்ட் பண்ணி இருந்தோம்னாக்க நமக்கு வந்து அது ஒரு 8 மணி நேரம் தான் கிடைக்கும் நமக்கு சோலார் எனர்ஜி. அதுக்கு பிறகு நைட்டு யூஸ் பண்ணனாக்க உங்களுக்கு அதை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக பேட்ரி தேவைப்படுது. அந்த பேட்ரி வந்து அந்த மொத்த சிஸ்டத்தை கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக மாற்றிடுது. ஆனால் இன்னும் ஸ்டோரேஜ் சிஸ்டம்லாம் பெரிய லெவலில் வரல. ஸ்டோரேஜ் சிஸ்டம் எல்லாம் பெரிய லெவலில் வந்துச்சுன்னா எல்லா எனர்ஜி தேவைகளையும் நம்ம புதுப்பிக்கக்கூடிய எனர்ஜி சோலார், விண்டிலேயே பண்ணிடலாம். தொழில்நுட்ப சார்பு இப்போ வந்து நம்ம ஒரு டெக்னாலஜி, புது டெக்னாலஜி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஸ்டோரேஜ் டெக்னாலஜிலலாம் இப்போ புதுசாட்டு நிறைய ரிசர்ச் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை வந்து இப்போ ஒரு ஸ்டோரேஜ் டெக்னாலஜி ஒருத்தட்ட சொல்லி புது டெக்னாலஜியாக இருந்தாச்சுன்னா என்ன அடாப்ட் பண்ணுறதுக்கு மக்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதுதான் ஒரு இடைஞ்சலாட்டம் அமையுது. புதுப்பிக்க முடியாத வளங்களின் பண்புகள்னு பார்த்தோம்னா அது தீர்ந்துட்டானுங்க, அது கிடைக்காது. உதாரணமாக நம்ம நிலக்கரி எண்ணெயெல்லாம் அதெல்லாம் சொல்லிட்டேன், அதெல்லாம் முடிஞ்சு போயிடும். ஏன்னா அது ஒரு நம்ம லட்சக்கணக்கான வருஷங்கள் இருந்ததை இப்போ ஒரு 100லேருந்து 150 வருஷமாட்டு யூஸ் பண்ணுறோம். அதுலேயும் இப்போ தான் நிறைய பாப்புலேஷன் இருக்கிற கண்ட்ரி, இந்தியா, சைனா மாதிரி கண்ட்ரிலாம் இப்போ ஒரு 40 வருஷமாக தான் நிறைய எனர்ஜியை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ உலகம் ஃபுல்லாக உள்ள மக்கள் எல்லாரோட எனர்ஜி நிறைய தேவைப்படுறப்ப இன்னும் ஒரு 40-50 வருஷத்துலேயே எல்லாத்தையும் தீர்த்து முடிச்சிடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உலோக கனிமங்கள் எல்லாமே அது ஒரு லிமிட்டட் சோர்ஸு தான். எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த வருங்கால மக்களுக்கு நம்ம கொடுக்க முடியாது. ஆனால் இதில் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா இது வந்து அடர்த்தியாக இருக்கும். அதாவது அதனோட இன்டென்சிட்டி வந்து ஹெவியாக இருக்கும். ஈஸியாட்டு ஒரு பெரிய ஆயில், ஒரு பேரல் இருக்கிறதுக்கு அதை பேர்ன் பண்ணி விட்டாச்சுன்னா நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஈஸியாட்டு நிறைய பவரை ஜென்ரேட் பண்ணிடலாம். அதுதான் அதில் உள்ள அட்வான்டேஜ். அதனோட டெக்னாலஜி முதிர்ந்த தொழில்நுட்பம், அந்த டெக்னாலஜி எல்லாம் ஒரு மெச்சூர்டு ஸ்டேஜில் இருக்குது. அதனால் எல்லா கண்ட்ரிலையும் அதை ஈஸியாட்டு அடாப்ட் பண்ணிடுறாங்க. அதுக்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பு எல்லாமே நல்லா இருக்குது. அதனால் அது ஒரு அட்வான்டேஜஸாட்டு நம்ம அதை சீக்கிரமாட்டு ஒரு பவர் பிளான்ட் போடணும்னா நமக்கு தெரிஞ்சதை தான் ஈஸியாக எல்லோரும் பண்ணுவாங்க. புதுசாக ஒன்று வந்திருக்கு, இதை பண்ணுன்னு சொல்லியாச்சுன்னா அதை பண்ணி பார்த்துட்டு அது ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அது பண்ணுறதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸு ரினியூவபிள் எனர்ஜியில் இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடமும் மாறிட்டு வருது.
பாதகம் வந்து சுற்றுச்சூழல். இப்போ நம்ம புதுப்பிக்க முடியாத வளங்களை நம்ம யூஸ் பண்ணியாச்சுன்னா என்ன ஆகும்? சுற்றுச்சூழல் என்வரான்மெண்ட் தான் நம்ம எப்படி சஸ்டெயினபிளாட்டு பண்ணுறது தான் இந்த சப்ஜெக்டோட மெயின் இம்பார்ட்டண்ட்டு க்ரக்ஸு. அதில் நம்ம இந்த மாதிரி புதுப்பிக்க முடியாத வளங்களை வந்து நம்ம எனர்ஜி தேவைக்காக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா சுற்றுச்சூழல் வந்து சீரழிஞ்சிரும். வளங்கள்லாம் சீக்கிரம் குறைஞ்சி போயிடும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம வளங்கள்லாம் இருக்காது. ஆற்றல் பாதுகாப்பின்மை, அதாவது நம்ம கொஞ்ச நாளைக்கு பிறகு எனர்ஜி வந்து இன்செக்யூர்டாக போயிடும்னா பாதுகாப்பு இல்லாமல் எனர்ஜி கிடைக்காம போயிட்டுனா என்ன ஆகும்? அது பிறகு எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்த பிறகு எனர்ஜியே இல்லாமல் போகிறா கஷ்டமாயிடும். அதனால இப்போவே எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் புதுப்பிக்கக்கூடிய ரிசோர்ஸ் வழியாட்டு நம்ம ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அதனோட கிடைக்கும் தன்மை, அதாவது புதுப்பிக்க முடியாத ரெண்டுக்கும் ஒரு கம்பாரிசன் பண்ணோம்னா என்ன ஆகும்? கிடைக்கும் தன்மை இயற்கையாகவே அது நிரப்பப்படுகிறது, அது ரினியூவபிளாட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் புதுப்பிக்க முடியாததுக்கு ஒரு ஒரு லைஃப் இருக்குது, அது கொஞ்ச நாள் தான் வரும், அதுக்கு பிறகு கிடைக்காது. இதில் கார்பன் எமிஷன் வந்து பார்த்தோம்னா இதில் இந்த புதுப்பிக்கக்கூடிய எனர்ஜி சோர்ஸஸில் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும், இல்லைனா அது ஜீரோன்னு சொல்லலாம். சிலதெல்லாம் ஜீரோ சொல்லலாம், கார்பன் நியூட்ரல், கார்பனே எமிட் பண்ணாது, அது பொல்யூஷன் எதுவும் பண்ணாது. ஆனால் புதுப்பிக்க முடியாத எனர்ஜிகளில் நிறைய கார்பன் எமிஷன் இருக்கும். நிலைத்தன்மை, அதனோட எவ்வளவு நாளைக்கு அது இருக்குன்னு பார்த்தா அது நீண்ட காலம் இருக்கும், இதுக்கு ஒரு குறுகிய காலம்தான் இருக்கும். சக்தி பாதுகாப்பு, அதாவது எனர்ஜி செக்யூரிட்டின்னு சொல்லியாச்சுன்னா உள்ளூர் மயமாக்கப்பட்ட திறன். அது வந்து இப்போ பெட்ரோல் டீசல்லாம் நம்ம டிபெண்ட் ஆனான்னா நம்ம ஒரு கண்ட்ரியில் அது கிடைக்காது, இன்னொரு கண்ட்ரியிலேருந்து தான் ஆயிலை டிபெண்ட் பண்ணியிருப்போம்ல. அப்போ என்ன ஆகுது? ஒரு வார் வந்திருக்க டைம்லலாம் பெட்ரோல் விலையெல்லாம் ரொம்ப அதிகமாக போயிடும். அப்போ எல்லாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க முடியும். ஆனால் ஒரு சூரியனை நம்பி இருந்தோம்னா டெய்லி சூரியன் வரும், காற்று டெய்லி வரும். அதனால் உள்ளூர் மயமாக்கப்பட்ட திறன் உள்ளூர்லேயே இருக்கிறதுனால அது எதுவும் நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதில்லை. ஆனால் புதுப்பிக்க முடியாத ஆயில், நிலக்கரி எல்லாம் புவிசார் அரசியல் அபாயங்களுக்கு ஆளாகிறது. ஒரு பொலிட்டீஷியன் அந்த ஒரு கண்ட்ரிலேருந்து இந்த கண்ட்ரிக்கு நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு எனர்ஜி இன்செக்யூர்டாக இருக்காது, அப்போ பாதுகாப்பற்ற தன்மை ஆகிடுது. ஸோ புதுப்பிக்கிறதுக்குள்ள எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், சூரியன், காற்று, நீர்னால் வரக்கூடிய எனர்ஜி. வாட்டரை வச்சே பண்ணலாம். இப்போ மலைகள்லேருந்து வரக்கூடிய எனர்ஜி, வாட்டர் ஃபால் ஆகும்போது அங்கேருந்து தெர்மல் வாட்டர் பவர் ஸ்டேஷன், ஹைடல் பவர் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹைடல் பவர் ஸ்டேஷன் வந்து பண்ணி நிறைய பவர் ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்லலாம் இன்னும் நல்ல டெவலப் ஆகாத மாநிலங்களாக இருக்குது. ஆனால் அங்கே வந்து இயற்கை வளங்கள், அந்த நீர் வளம் வந்து அது ரொம்ப அதிகமாக இருக்குது. இமயமலையிலேருந்து வரக்கூடிய சோர்ஸ் எல்லாம் அந்த வழியாக தான் பாஞ்சு வரும் தண்ணியெல்லாம். அந்த இடத்துக்கு போய் பார்த்தோம்னா அந்த அவ்வளவு வளமாக அது பாட்டுக்கு அது ஒன்றும் உற்பத்தி பண்ணாமல் அது பாட்டுக்கு கடலுக்கு போய் சேர்ந்துடுது. ஸோ அங்கே வந்து நிறைய நீர் வளம் இருக்குது, அங்கே அதை வச்சுட்டு நிறைய எனர்ஜி இன்னும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இந்தியாவில். புதுப்பிக்க முடியாததுன்னு சொல்கிறது நிலக்கரி, எண்ணெய், எரிவாயு, நேச்சுரல் கேஸ். இதெல்லாம் நேச்சுரல் கேஸ் அது பாட்டுக்கு எண்ணெய் எடுக்கும்போது அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதையும் இப்போ சிலிண்டரில் ஃபில் பண்ணி இப்போ வெஹிக்கிளுக்கெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு புதுப்பிக்கக்கூடிய எனர்ஜினா என்ன, புதுப்பிக்க முடியாத எனர்ஜினா என்னன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். சோலாரு, விண்டு, வாட்டரு, ஜியோதெர்மல் அதை பற்றி சொல்லலை. ஜியோதெர்மல்னானிக்கா புவியில் உள்ள வெப்பத்தை வச்சுட்டு சில இடங்களில் பூமிக்கு அடியில் நல்ல ஹாட் ஸ்ப்ரிங் எல்லாம் வரும். அப்போ அந்த இடத்துல அதை வச்சுட்டு நம்ம ஸ்டீம் ஜென்ரேட் பண்ணி ஜியோதெர்மல் பவர் பிளான்ட் பண்ணலாம். ஆனால் அந்த ஜியோதெர்மலில் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த குளிர் பிரதேசங்களில், இந்த கனடா, ஸ்வீடன், நார்வே, ஃபின்லாண்டு இந்த மாதிரி கண்ட்ரியில் பார்த்தோம்னா இந்த புவியினோட வெப்பத்தை அவங்க அங்கே ஒரு கேவன் மாதிரி ஒரு ஸ்டோர் பண்ணி அங்கே வரக்கூடியதை அந்த வெப்பத்தை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. அந்த பூமியவே சூடாக்கி வச்சுப்பாங்க. குளிர்காலத்தில் அங்கேருந்து ஹாட் வாட்டரை எடுத்து அவங்க வீடுகளை ஸ்பேஸ் ஹீட்டிங் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிசிட்டி எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இந்த ஜியோதெர்மல் எனர்ஜியவை யூஸ் பண்ணுவாங்க. அது நிறைய இந்த நாலு கண்ட்ரியில், ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி, இந்த ஃபின்லாண்டு, ஸ்வீடன், நார்வே, அந்த சைடில் அமெரிக்காவுக்கு மேலே கனடா, இந்த மாதிரி கண்ட்ரிகளில் இந்த ஜியோதெர்மல் எனர்ஜியை ஸ்பேஸ் ஹீட்டிங் பர்பஸுக்காக யூஸ் பண்ணுறது நிறைய இருக்குது. அது ஒரு புதுப்பிக்கக்கூடிய வகையில் எனர்ஜியை யூஸ் பண்ணக்கூடியது.
ஆனால் இந்த சைடில் பார்த்தோம்னா இந்த நேச்சுரல் கேஸ், கோல், ஆயில் எல்லாமே ஒரு புதுப்பிக்க முடியாத ஒரு எனர்ஜி. சூரிய ஆற்றல், இப்போ நீங்கள் என்ன எனர்ஜின்னு படித்தீங்க, அதை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன். எல்லா எனர்ஜியும் எப்படி யூஸ் பண்ணுறது. இப்போ சூரிய ஆற்றல்னு சொல்லியாச்சுன்னா சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு, பெரிய ஆளுங்க கூட அவங்க வந்து சோலார் எனர்ஜின்னு சொல்லியாச்சுன்னா அவங்க சோலார் வாட்டர் ஹீட்டிங்கை பார்த்துருப்பாங்க. சோலார் வாட்டர் ஹீட்டிங் தான் எல்லா பவரையும் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு நினைப்பாங்க. நீங்கள் வந்து 2 டெக்னாலஜி, சூரிய ஒளியிலேருந்து எனர்ஜி எடுக்கிறதுல 2 டெக்னாலஜி இருக்குது. சோலார் தெர்மல், சோலார் ஃபோட்டோ வோல்டேக். சோலார் தெர்மல்னால் என்னென்னு நினைக்க, நம்ம அதை அந்த ஒரு கிளாஸுக்கு கீழே ஒரு பிளாக் கோட்டட் சர்ஃபஸை வச்சாச்சுன்னா என்ன ஆகும், சூரிய ஒளி வந்து அந்த கிளாஸுக்கு கீழே போகும்போது அந்த எனர்ஜி உள்ளுக்கு ட்ராப் ஆகிட்டு அதுக்கு கீழே நம்ம ஒரு டியூப்பில் வாட்டர் அனுப்பினோம்னா அந்த வாட்டர்லாம் ஹீட் ஆகி ஹாட் வாட்டர் கிடைக்கும். அந்த ஹாட் வாட்டரை வந்து நம்ம எந்த பர்பஸுக்கு, என்ன அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே ஹாட் வாட்டர் கிடைக்கிறத நம்ம லென்ஸ் மாதிரி அந்த நம்ம சூரிய ஒளியை இன்டென்சிஃபை பண்ணுறத நல்லா நிறைய ஏரியாவில் உள்ளதை ஒரே இடத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணியாச்சுன்னா அங்கே உங்களுக்கு 400 டிகிரி 450 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்போ அதில் வந்து என்ன பண்ண முடியும், ஒரு வாட்டரை வந்து ஸ்டீமாட்டு மாற்றக்கூட முடியும். அப்போ ஸ்டீமாட்டு மாற்றியாச்சுன்னா ஸ்டீமை வச்சுட்டு தெர்மல் பவர் பிளான்ட். ஸோ அந்த நம்ம ஃபியூவலில் வந்து இப்போ நிலக்கரி ஆயிலை வச்சுட்டு ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சோலார் எனர்ஜியை கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு லென்ஸை வச்சுட்டு ஃபோக்கஸ்டாக அது ஒரு இதை பேர்ன் பண்ணுறது மாதிரி வாட்டரை வந்து ஸ்டீமாட்டு மாற்ற முடியும். அது வந்து சோலார் தெர்மல் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். ஆனால் ஃபோட்டோ வோல்டேக் டெக்னாலஜி தான் இப்போ இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் ரொம்ப சீப்பாக, ரொம்ப அதனோட ப்ரைஸ் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யூனிட் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு யூனிட்டினோட காஸ்ட்டு சோலார் ஃபோட்டோ வோல்டேக் வழியாட்டு எடுத்தோம்னா அது வந்து 18 ரூபா இருந்தது ஒரு 2012, ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அதுக்கு பிறகு இந்த ரிசர்ச்சினோட அட்வான்ஸ்மெண்ட்டில் இந்த ஃபோட்டோ வோல்டேக் வந்து ரொம்ப சீப் ஆகிடுச்சு. ஃபோட்டோ வோல்டேக் இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ வோல்டேக்கில் 3 ரூபா 50 காசுக்கு ஒரு யூனிட்டை ஜென்ரேட் பண்ண முடியும். வெளியிலேருந்து இப்போ தேர்ட் பார்ட்டிகிட்டேருந்து வாங்கினா கூட 4 ரூபா 50 பைசா, நான் ஒரு 4 rupees 50 பைசைக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு யூனிட் எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். ஆனால் அது ஏன் இன்னுமே ரொம்ப பாப்புலர் ஆகலைன்னா எல்லா நேரத்துக்கும் கிடைக்க மாட்டேங்குது. எல்லா நேரத்துக்கும் கிடைக்க மாட்டேங்குது. சூரிய ஒளி இருக்கிற டைமில் மட்டும்தான் கிடைக்குது. அப்போ அதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் தேவைப்படுது. ஃபோட்டோ வோல்டேக் எனர்ஜினா என்னது, சூரிய ஒளியை அப்படியே எலக்ட்ரிசிட்டியாக டைரெக்டாக கன்வெர்ட் பண்ணுறது. ஒரு வேதியியல் முறையில் அது வந்து ஒரு ஃபோட்டோ வோல்டேக் செல்லில் படும்போது லைட் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாட்டு டைரெக்டாக மாறிடும். ஆனால் அது ஃபஸ்ட்டு மாறும்போது டைரக்ட் கரண்டாக தான் மாறும். நம்ம பவர் பிளான்ட்லேருந்து கிரிட்டில் வரக்கூடிய எனர்ஜி வந்து ஏசி பவர், ஆல்டர்னேட் கரண்ட்டு. ஆனால் இப்போ ஃபோட்டோ வோல்டேக்கில் ஜென்ரேட் பண்ணுறது வந்து ஒரு பேனலில் ஜென்ரேட் பண்ணுறதெல்லாம் டிசி கரண்டாக இருக்கும். அந்த டிசி கரண்ட்டை அதுக்கு பிறகு இன்வெர்ட்டரை வச்சு ஏசி கரண்டாக மாற்றிக்கலாம். இந்த பேனல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பேனல், ஒரு ஸ்ட்ரீட் லைட்டிங்லாம் வைக்கிறதுக்காக ஒரு 10 வாட் பேனல் கூட வைப்பாங்க. அதுக்கு பிறகு கார்டன் லைட்டிங்லாம் வைக்கிறதுக்கு 3 வாட் 4 வாட்டில் கூட பேனல் கிடைக்கும். அதிலேருந்து ஒரு பெரிய ஒரு பவர்லாம் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக வைக்கணும்னா ஒரு பேனலில் ஒரு 250 வாட்டு 300 வாட்டெலாம் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு 10 பேனலில் வச்சோம்னா ஒரு 3 கிலோவாட் பண்ணலாம். 3 கிலோவாட் ஒரு வீட்டுக்கெல்லாம், ஒரு பெரிய வீட்டுக்கெல்லாம் ஒரு 3 கிலோவாட் பவர் பிளான்ட் மாதிரி ஒரு டெரஸில் வச்சாச்சுன்னா அவங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பவரும் கிடச்சிடுது. ஒரு பெரிய பவர் பிளான்ட்லாம் போடுறது, அப்போ அடானி பவர் அந்த மாதிரி பவர், அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பெரிய பவர் பிளான்ட் 1000 மெகாவாட் வரைக்குமே பவர் பிளான்ட் போடுறாங்க. NLC எல்லா தெர்மல் பவர் பிளான்ட் வச்சுருந்த எல்லாரும் கூட இப்போது சூரிய ஒளியை வச்சு பவர் பிளான்ட் போடுறது நிறைய பண்ணிட்டாங்க. நம்ம இந்தியாவில் 1,00,000 மெகாவாட்டுக்கு மேலே சூரிய ஒளினால் பவர் வருது. 1,00,000 மெகாவாட்டு. 2010 தான் இந்த சூரிய ஒளியிலேருந்து பவர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்தியா வந்து முதல்ல ஒரு பேஸ் போட்டாங்க. 2010 ஜவஹர்லால் நேரு சோலார் மிஷன் ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து நம்ம இந்தியாவிலேயே 1 மெகாவாட்டு கூட இல்லை ஒரு சூரிய ஒளினால். ஆனால் இந்த 12-15 வருஷத்துக்குள்ளே நம்ம இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, ஜவஹர்லால் நேரு சோலார் மிஷனில் 2023 20,000 மெகாவாட்டு நம்ம இந்தியா வந்து உற்பத்தி பண்ணணும்னு நினச்சாங்க. ஆனால் அந்த டைமில் ஃபாஸ்டாட்டு குஜராத்தில் இப்போ உள்ள பிரைம் மினிஸ்டர் மோடி அவர் வந்து
குஜராத் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். ஜவஹர்லால் நேரு சோலார் மிஷன் போட்ட உடனே குஜராத்தில் தான் ஃபாஸ்ட்டாட்டு நிறைய சோலார் பவர் பிளான்ட் வந்தது. ராஜஸ்தானில் கூட அதுக்கு அடுத்தபடியாட்டு வந்தது. இந்த குஜராத்தும் ராஜஸ்தான்லேயும் தான் பவர் பிளான்ட் அப்படியே நிறைய வந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் அந்த சீஃப் மினிஸ்டர் அதுக்கு பிறகு 2014 பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகு அவர் வந்து அந்த ஃபோர்காஸ்ட் 2023 20,000 மெகாவாட் போடணும்னு நினச்சது வந்து அவருக்கு வந்து சின்னதாக தெரிஞ்சுது. அவரோட விஷன் ரொம்ப பெருசாக இருந்தது. இப்போ உள்ள பிரைம் மினிஸ்டரோட விஷன் 2014 அவர் பிரைம் மினிஸ்டராக வந்த பிறகு 20,000 மெகாவாட்டெலாம் பத்தாது, 1,00,000 மெகாவாட்டு 2023க்குள்ளே வரணும்னு அந்த பிளானிங்கை மாற்றினாங்க. அதே மாதிரி இந்தியா அதை அச்சீவும் பண்ணிடுச்சு. இப்போ வந்து 1,00,000 மெகாவாட்டு தாண்டி போயிடுச்சு. 2010 ஜவஹர்லால் நேரு சோலார் மிஷனில் நம்ம 20,000 மெகாவாட்டு 2023க்குள்ளே போடணும்னு நினச்சது. அதுக்கு பிறகு அந்த மிஷனையை வந்து ரிவைஸ் பண்ணாங்க. எப்போ அடுத்த அரசாங்கம் வந்த பிறகு அது இப்போ சாத்தியமாயிடுச்சு. இப்போ 1,00,000 மெகாவாட்டுக்கு மேலே நம்ம வந்து இந்தியாவில் உற்பத்தி பண்ணிட்டோம். இப்போ வந்து இனிமேல் வந்து 2 லட்சத்துக்கு மேலே இன்னும் கொஞ்ச நாளில் 2030க்கு முன்னாடி வந்துடும். அதுக்கும் பிளானிங் எல்லாம் பண்ணிட்டாங்க. அடுத்த டார்கெட் வச்சுட்டாங்க. இப்போ நமக்கு மொத்தமாட்ட உள்ள எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதில் 4,70,000 மெகாவாட்டுக்கிட்ட பண்ணுறோம். மெஜாரிட்டி நிலக்கரி மூலமாக தான் இருந்தது. 65% கிட்டே இருந்தது. இப்போ நிலக்கரி மூலமாட்டு பண்ணுறது வந்து 45% ஆகிடுச்சு. அது எதனாலனா நம்ம கடந்த ஒரு 15 வருஷமாட்டு சூரிய சக்தினால் 1,00,000 மெகாவாட்டுக்கு மேலே பண்ணிட்டோம். இது விண்டு வழியாட்டு ஒரு 60,000 மெகாவாட்டுக்கு மேலே பண்ணிட்டோம். 60,000 மெகாவாட்டுக்கு மேலே பண்ணிட்டோம். ஸோ இந்த புதுப்பிக்கக்கூடிய எனர்ஜியை வச்சுட்டு நம்ம இந்தியாவும் நிறைய பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது நிறைய வந்து ஸ்டோரேஜ் டெக்னாலஜியும் வந்துடுச்சுன்னா நம்ம நிலக்கரி மைன்ஸு நிலக்கரி பவர் பிளான்ட் எல்லாம் மூடிடுச்சான்னு என்ன ஆகும்? என்விரான்மெண்ட் வந்து தப்பிச்சிரும். என்விரான்மெண்ட் மேஜராக பொல்யூட் ஆகிறதுக்கு 2 பெரிய காரணங்கள் வந்து நிலக்கரி மூலமாட்டு நிறைய பவரை ஜென்ரேட் பண்ணுறது தான் ஒன்று. அதுக்கு பிறகு டீசல் பெட்ரோலில் வந்து வெஹிக்கிளில் யூஸ் பண்ணுறது. இந்த 2ஐயும் நம்ம மாற்றிட்டோம்னானிக்க என்விரான்மெண்ட் சஸ்டைனபிலிட்டி கிடச்சிரும். ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போ இதை பற்றி நம்ம சூரிய ஒளினா என்ன அதை பற்றி படிக்கிறோம். சோலார்லேருந்து பண்ணுறதுக்கு எப்படி இப்போ சூரிய ஒளி எப்படி மாறுதுன்னு பார்த்தோம்னா, சூரிய ஒளி வந்து அந்த சோலார் ஃபோட்டோவோல்டைக் பேனல், அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது தான் ஃபோட்டோவோல்டைக் பேனல். அதில் பட்டுட்டு அதில் வந்து ஜென்ரேட் பண்ணுறத ஒரு சார்ஜ் கண்ட்ரோலர் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி அது பேட்டரிக்கு டிசி பவராட்டு வரும். டிசி பவர்லேருந்து இன்வெர்டர் வழியாட்டு அது ஏசி பவராட்டு மாற்றுவாங்க. சோலார் எனர்ஜியை வந்து பவர் ஜென்ரேஷனுக்கு மட்டும்தான் இல்லை, நிறைய அப்ளிகேஷனுக்கு நம்ம சோலார் வந்து இந்த பூமியே இந்த உலகமே இந்த சோலார் இருக்கிறதுனால தான் இருக்குது. அது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். என்றைக்கு அந்த சோலாருக்கு ஏஜ் முடியுதோ அதுக்கு இன்னும் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இருக்குது. சன் வந்து ஒரு நட்சத்திரம் தான், ஒரு ஸ்டார் தான். எல்லா ஸ்டாரும் நீங்கள் சில நட்சத்திரத்துக்கெல்லாம் அதனோட லைஃப் முடிஞ்சு அது விழுறதை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த ஸ்டாருக்கு வந்து லைஃப் முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் ஒன்றுமே இல்லை, பூமியெலாம் ஒன்றும் இல்லை. இந்த பூமியே வந்து சூரியன் இருக்கிறதுனால தான் வருது. ஸோ சூரிய ஒளியை வச்சு எல்லா தேவையும் பண்ணலாம். எல்லா ஹீட்டிங் கூலிங் ஆஃப் ரெசிடென்ஷியல் பில்டிங், சோலார் வாட்டர் ஹீட்டிங், சோலார் ட்ரையிங் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸை ட்ரை பண்ணுறது, சோலார் குக்கர், சோலார் என்ஜின், சோலார் ரெஃப்ரிஜரேஷன், எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேஷன். ஸோ எல்லா சோலார் ஃபர்னஸ், இதே மாதிரி எல்லா அப்ளிகேஷனுக்கும் சோலாரை யூஸ் பண்ண முடியும். ஆனால் மக்களுக்கு அதில் ஏன் ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, அது வந்து இன்டர்மிட்டண்ட்டாக இருக்கும். அதாவது எப்போதும் கிடைக்காது. அதனால தான் அதில் ஒரு இடைஞ்சல் வருது. இப்போ அடுத்தால விண்டை பார்ப்போம். விண்டு இப்போ இந்த மாதிரி நீங்கள் ரைட் சைடில் பார்த்தோன்னா அப்படியே வரிசையாக விண்டு மில்லு. இப்போ நீங்கள் சவுத்தில் அந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பக்கத்தில் நெருங்கி போயாச்சுன்னா எல்லா இடமும் இதே மாதிரி தான் விண்டு மில்ஸ் இருக்கும். இந்த விண்டு மில்ஸ் எங்கேருந்து காற்று வருதுன்னா அந்த ஆரல்வாய்மொழி பாஸ்லேருந்து அப்படியே அந்த மலைகளுக்கு இடையில் விண்டு வந்து நிறைய. இப்போ நீங்கள் 2 பில்டிங்க்கு இடையில் நின்னீங்கன்னா அங்கே காற்று அழகாக வரும், பார்த்துருப்பீங்க. நல்ல ஓப்பன் ஸ்பேஸ், 2 பெரிய பில்டிங் இருக்குது, அதுக்கு இடையில போய் நின்னீங்கன்னா அங்கே வெளிச்சமாக இருக்கிற இடத்துலேருந்து அந்த குறுகிய இடத்துக்கு வரும்போது அந்த விண்டு வெலாசிட்டி அதிகமாகும். அதே மாதிரி பெரிய மலைகளுக்கு இடையில் பேசேஜ் இருக்கும்போது, அதான் பாஸ்ன்னு சொல்லுவோம், அந்த இடங்களில் காற்றினோட வெலாசிட்டி அதிகமாகி நிறைய எனர்ஜி பவர் ஜென்ரேட் ஆகும். ஸோ அது எல்லாமே நம்ம இந்தியாவில் வந்து ஒரு 1990 ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விண்டு மில்லாம் போட ஆரம்பித்தோம். வேர்ல்டில் வந்து நம்ம ஒரு 4வது 5வது இடத்துல இருக்கிறோம் விண்ட் எனர்ஜி ஒரு ஜென்ரேஷனில்.
ஆனால் இந்தியாவில் வந்து நம்ம தமிழ்நாடு லீடிங்காக இருக்குது விண்ட் எனர்ஜி ஜென்ரேஷனில். நிறைய விண்டு மில்லு வந்து 1990லேருந்தே நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். ஆனாலும் இப்போ வந்து 2014க்கு பிறகு தான் சோலார் எனர்ஜி நம்ம ஜென்ரேட் பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் சோலார் எனர்ஜி வந்து 1 லட்சம் மெகாவாட்டு தாண்டி போயிடுச்சு. ஆனால் இன்னும் விண்ட் எனர்ஜி வந்து ஒரு 60,000 மெகாவாட்டு தான் நம்ம இந்தியாவிலேயே ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதில் மெஜாரிட்டி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 10,000 மெகாவாட்டுக்கு மேலே இருக்குது. 10,000 மெகாவாட்டுக்கு மேலே நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்குது. ஸோ காற்று ஆற்றல் ஆதாரம், காற்றாலை வந்து ஒரு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ரிசோர்ஸு. அது வந்து நிலக்கரி மாதிரி எதுவும் நமக்கு இடைஞ்சல் மாசுபடுத்தாத ஒரு எனர்ஜி. ஒரு விண்டு மில்லுக்கு உள்ள மேலே நீங்கள் பார்க்குறீங்களா, அதுக்கு உள்ளுக்கு இந்த மாதிரி தான் மிஷின்ஸ் எல்லாம் இருக்கும். இது அப்படியே விண்டுன்னா என்ன, அது ஒரு மெக்கானிக்கல் ஒரு விண்ட் எனர்ஜி வரும்போது அது ஒரு கைனெட்டிக் எனர்ஜியை எப்படி ஒரு ரொட்டேஷனல் மெக்கானிக்கல் எனர்ஜியாட்டு மாற்றுது, அந்த ரொட்டேஷனல் எனர்ஜியாக மாற்றுது. அந்த ரொட்டேஷனல் எனர்ஜியோட கியர் பாக்ஸோட ஜென்ரேட்டரை கப்பிள் பண்ணியாச்சுன்னா எதுவுமே ஃபைனலாட்டு என்ன பண்ணணும், எதையாவது ஒன்றா ரொட்டேட் பண்ண வச்சாச்சுன்னா அதுக்கு கூட ஜென்ரேட்டரை கனெக்ட் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு பவர் ப்ரொடியூஸ் ஆகிடும். அது நீங்கள் ஸ்டீமை வச்சு பண்ணலாம், வாட்டர் எங்கேயா ஃபால் ஆகிற இடத்துலேருந்து பண்ணலாம், காற்றை வச்சு பண்ணலாம். எப்படின்னா அது மாதிரி இப்போ சோலாரை வச்சு கூட அதே மாதிரி பிரின்சிபலில் பண்ணுறதுனா என்ன, சோலார் தெர்மல் பவர் ஸ்டேஷன். அது அங்கே வந்து ஸ்டீமை ப்ரொடியூஸ், ஹாட் சன்னோட எனர்ஜியை வச்சுட்டு ஸ்டீமை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டீமை ஹை ப்ரெஷர் ஸ்டீமை டர்பைனில் விட்டு பண்ணுறது வந்து சோலார் தெர்மல் பவர் ஸ்டேஷன். ஆனால் அந்த சோலார் ஃபோட்டோவோல்டைக் மட்டும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. ஒளி எனர்ஜி, சோலார் ஒளி எனர்ஜியை அப்படியே எலக்ட்ரிசிட்டியாட்டு மாற்றுறது, அதுக்கு பேர் ஃபோட்டோவோல்டைக். இது எல்லாமே சேம் பிரின்சிபிள் தான். எல்லாமே எதையாவது ஒன்றை ரொட்டேட் பண்ணியாச்சுன்னா, இப்போ ஈவன் டைடலில் கூட, இப்போ டைடலில் வச்சு டைடு வரும், அங்கே உள்ள எனர்ஜியை வச்சுட்டு எதையாவது ஒரு மிஷினை நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகிடும், அதுக்கு கூட ஜென்ரேட்டரை கப்பிள் பண்ணி நீங்கள் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். காற்று சக்தியை பார்த்தோம். காற்று சக்தியினோட நன்மைகள் பார்த்தோம்னா அதிக நிகர ஆற்றல் மகசூல். இதில் வந்து சோலார் எனர்ஜியை விட இதில் கொஞ்சம் எனர்ஜி வந்து நிறைய கிடைக்கும். ஏன்னா இப்போ வந்து ஒரு மெகாவாட்டு சோலார் பிளான்ட் போட்டோம்னா அது டெய்லி ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் தான் உங்களுக்கு எனர்ஜி ஜென்ரேட் பண்ணும். ஆனால் காற்றாலை போட்டாச்சுன்னா சில இடங்களில் அது ஒரு 8 மாதம் எவ்ரி 24 ஹவர்ஸுமே எனர்ஜி ஜென்ரேட் பண்ணும். ஒரு 8 மாதம் அந்த சீசன் இருக்கும், விண்டு சீசன் இருக்கும். ஸோ 8 மாதம் என்று 24 மணி நேரமும் அதுக்கு பவர் கொடுக்கும். ஆனால் இது வந்து 8 மணி நேரம் தான் மேக்ஸிமம் கிடைக்கும். அதுலேயும் கொஞ்சம் நேரம் தான் பீக்காக கிடைக்கும். இப்போ 1 மெகாவாட் போட்டோம்னா 1 மெகாவாட் ஃபுல்லாக கிடைக்கிறது வந்து மத்தியானம் 12 மணிலேருந்து ஒரு 2 மணி வரை தான் கிடைக்கும். காலையிலையும் மத்தியானமும் பார்த்தா குறைவாக தான் கிடைக்கும். அதனால் காற்று சக்தி கிடைக்கக்கூடியது நிறைய எனர்ஜி கிடைக்கும். ஒரு கிலோவாட் போட்டோம்னா கிலோவாட் ஹவர்ங்கிறது ஒரு யூனிட், கிலோவாட் ஹவர். ஒரு சோலாரில் போட்டோம்னா ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 யூனிட் வரை கிடைக்கும் ஒரு கிலோவாட்டுக்கு. இதே இது ஒரு விண்டில் ஒரு கிலோவாட் போட்டோம்னா 10 யூனிட் வரைக்கும் கிடைக்கும், 10 யூனிட் வரைக்கும் கிடைக்கும். ஆனாலும் இதில் சில இடைஞ்சல்களும் இருக்குது. என்ன இடைஞ்சல்கள்லாம் இருக்குல்ல, நீங்கள் இதில் வந்து சில டைமில் பேர்ட்ஸ் எல்லாம் அடிபடும். இப்போ எல்லோரும் இது விண்ட் எனர்ஜி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சில இடங்கள்லாம் விளைநிலங்களெல்லாம் கூட இதுக்கு மாற்றிடுறாங்க. அது மாதிரி தவறான இதெல்லாம் நடக்குது. இந்த விண்ட் எனர்ஜி வந்த பிறகு லேண்டு ப்ரைஸ்லாம் நல்லா அதிகமாகி போச்சு. ஸோ அது மாதிரி சில இடைஞ்சல்கள்லாம் கூட இருக்கும். காற்று சக்தியினோட தீமைகள் பார்த்தோன்னா பறவைகளுக்கு ஆபத்து, காற்றின் குறைந்த ஆற்றல் அடர்த்தி. சில டைமில் என்ன ஆகும், விண்டு மில்லை போட்டுருவாங்க, அங்கே வந்து விண்டு வந்து இன்டென்சிட்டியாக வராது. அப்போ வந்து அதனோட பலன் வந்து அவ்வளவு இருக்காது. அதை சரியாக மெஷர் பண்ணி ஒரு இடத்துல வந்து இவ்வளவு எனர்ஜி வருதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் போடணும். இப்போ ஆரல்வாய் மொழியில் வருதுன்னு சொல்லிட்டு சென்னை கிட்ட ஒரு விண்டு மில்லை போட்டால் அது இன்வெஸ்ட்மெண்ட் தான் இருக்குமே தவிர அது வராது. ஸோ குறைந்த ஆற்றல் அடர்த்தி இருக்கிற இடங்கள்லாம் போட்டுற முடியாது. அதுக்கு இப்போ ஏரியாவும் நிறைய தேவைப்படும். ஒரு விண்டு மில்லை போட்டாச்சுன்னா அடுத்த விண்டு மில்லு அதுக்கு பக்கத்துலேயே வைக்க முடியாது. இந்த விண்டு மில்லு வந்து எல்லா அந்த எனர்ஜியை அப்சார்ப் பண்ணிடுறதுனால அது என்ன பண்ணும், அடுத்த விண்டு மில்லு ஒரு ஸ்பேஸ் விட்டு தான் வைக்க முடியும். ஸோ அப்போ நிறைய லேண்டு தேவைப்படுது. ஸோ இதே மாதிரி சில சின்ன இடஞ்சல்களும் இருக்குது. புவி வெப்ப ஆற்றல் ஆதாரம், இதுக்கு அடுத்தது என்ன பார்க்குறோம், இது வந்து அடுத்த எனர்ஜி புவி வெப்பம். அதாவது ஜியோ தெர்மல்னு சொல்லுவோம். ஜியோ தெர்மல் இந்த எனர்ஜி தான் நான் முதல்ல சொல்லும்போது சொன்னேன். எங்கே நல்லா யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸில்.
அதாவது இந்த நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்டு அங்கேயும் அங்கே நார்த்து ஆஃப் யூஎஸில் பார்த்தோம்னா கனடாலேயும் இதை யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பூமியிலேருந்து உள்ள வெப்ப ஆற்றலை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? அவங்க அந்த வெப்ப ஆற்றலையே அப்படியே இப்போ நிறைய இடங்களில் ஸ்பேஸ் ஹீட்டிங் எல்லாம் குளிர் கண்ட்ரி எல்லாம் ரிச்சாக இருப்பாங்க. இந்த ஈக்குவேட்டருக்கு பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாமே ரொம்ப ரிச்சாக இருக்காது. ஆனால் நீங்கள் குளிர் கண்ட்ரி பார்த்தோம்னா இப்போ யூரோப்பில் உள்ள கண்ட்ரி, அதுக்கு மேலே உள்ள ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி, யூஎஸில் உள்ள நார்த் அமெரிக்கா, அதுக்கு மேலே கனடா, இந்த சவுத்தில் ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் பார்த்தா எல்லாமே ரிச்சாக இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அங்கே ஒரு நல்ல வீடு மட்டும் இருந்தால் பத்தாது. வீடை நீங்கள் வெப்பமாட்டு, ஏன்னா அங்கே குளிருக்கு எப்போதும் ஒரு 6 மாதம் ரொம்ப குளிராக இருக்கும். நம்ம ஸ்பேஸ் ஹீட்டிங் இருந்தால் தான் அங்கே இருக்க முடியும். நல்ல ஸ்பேஸ் ஹீட்டிங் பண்ணுறதுக்கு பணம் நிறைய தேவைப்படும். ஒரு வீடு கட்டினா மட்டும் பத்தாது, அந்த வீட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அந்த வீட்டில் உள்ள வாழ்கிறதுக்கு தக்கன உள்ள சூழ்நிலையை கொண்டு வரதுக்கு நிறைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஆகும். அதனால் அவங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த வீட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கெலாம் சம்பாதிக்கணும். இப்போ இந்தியாவில் மாதிரி ஒரு வீடு இல்லாமல் ஒரு ஆள் அங்கே வாழ்ந்துட முடியாது. ஏன்னா வெளியில் படுக்க தூங்க முடியாது. அங்கே ஒரு வீடு இருக்கணும். வீடு மட்டும் இருந்தால் பத்தாது, குளிர்காலங்களில் அதை வெப்பப்படுத்தணும். அப்போ தான் அந்த வீடு அந்த ஊர்கள்லேயே வாழ முடியும். இங்கே நிறைய பேர் பார்த்துருக்கேங்க, நீங்கள் வீடு இல்லாமல் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நம்ம மாதிரி கண்ட்ரியில். ஏன்னா இங்கே 24 மணி நேரமும் நம்ம வெளியிலேயே கூட சில ஆள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரியெல்லாம் அந்த குளிர் கண்ட்ரியில் வாழ முடியாது. எல்லாருக்கும் ஒரு வீடு இருந்தால் மட்டும் வீட்டில் மட்டும்தான் வாழ முடியும். ஸோ அப்போ அதனால எல்லோரும் ஏர்ன் பண்ணுறாங்க. அதை அப்படி ஏர்ன் பண்ண அதுக்கு டேலண்ட் வரும்போது அந்த கண்ட்ரி எல்லாம் ரிச்சாக இருக்குது. ஸோ இப்போ இதில் இந்த ஜியோ தெர்மல் எனர்ஜி அதை யூஸ் பண்ணியே அந்த வீடுகளுக்கெல்லாம் ஸ்பேஸ் ஹீட்டிங் பண்ணிடலாம். இது பூமியின் ஆழத்திற்குள் ஆற்றல் ஓட்டத்தின் இயற்கையான பகுதி. பூமிக்கு உள்ள நிறைய இடங்களில் நிறைய ஹாட் ஸ்ப்ரிங்கெல்லாம் இருக்கும். அப்போ அதிலிருந்துட்டு எனர்ஜி எடுக்கலாம். அதுக்கு பிறகு பூமிக்கு கீழே எனர்ஜியை, பூமிக்கு உள்ள எனர்ஜி மட்டும் இல்லை, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹாட் வாட்டர் கிடைக்கிற சம்மரில் கிடைக்கிற வாட்டர் ஒரு 40 டிகிரியில் வாட்டரை ஹீட் பண்ணிவிட்டு அந்த வாட்டரை பூமிக்கு இடையில் பூமிக்கு உள்ள சேமித்து வச்சு கூட அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது சேமித்து வைக்கிறதுக்கு சில அழகான ஸ்பேஸ் எல்லாம் பூமிக்கு அடியில் க்ரியேட் பண்ணுறாங்க. இது டைடல் எனர்ஜி இப்போ காமிக்கிறது டைடல் எனர்ஜி. ஸோ இது வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் புதுப்பிக்கக்கூடிய எனர்ஜியை பற்றி பேசுகிறோம். இதில் டைடல் எனர்ஜின்னா என்னென்னா, ஒரு வேவ் வருது, வேவ்லேயும் எனர்ஜி இருக்குல்ல. அந்த நம்ம சூரியன்லேருந்து காற்று வருது. இந்த காற்றும் ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஆனால் அதுவும் கூட எதுலேருந்து தான் கிடைக்கிது? சூரியன்லேருந்து தான் கிடைக்கிது. இப்போ காற்று கடல்களில் அலையை உண்டு பண்ணுது. ஸோ அப்போ அந்த அலையிலேருந்து எனர்ஜியை எடுக்கலாம், அந்த அலைகள்லேருந்து. அதுதான் டைடல் எனர்ஜின்னு சொல்கிறோம். இந்த டைடல் எனர்ஜி, அந்த டைடல் எனர்ஜியில் என்ன பண்ணுவோம், அந்த ஒரு டைடு வரும்போது அதை ஒரு இடத்துக்கு மேலே கொண்டு போயிட்டு அதுக்கு பிறகு அங்கேருந்து அதை ஃப்ளோ ஆகும்போது ஒரு டர்பைனை சுற்ற வச்சுருவோம். டர்பைனை சுற்ற வச்சாச்சுன்னா அந்த டர்பைனுக்கு கூட நம்ம ஜென்ரேட்டரை கப்பல் பண்ணி எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ எங்கே ஏதாவது ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிடச்சிச்சுன்னா அதை வச்சுட்டு நம்ம எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா எந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கும் ஃபைனலாக அல்டிமேட்டாக உள்ள சோர்ஸ் சோலார் எனர்ஜி தான். அதனால் நீங்கள் சோலார் எனர்ஜியே எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் சஸ்டைனபிள் வே ஆஃப் ப்ரொடியூசிங் எனர்ஜி. அதாவது நிரந்தரமாட்டு உங்களுக்கு எனர்ஜியை வேணும்னு நினைக்க அதனோட மூல ஆதாரம் எங்கேருந்து வருது? சோலார்லேருந்து தான் விண்டு வருது. விண்டுலேருந்து தான் டைடெல்லாம் வருது. அந்த சோலார்லேருந்து தான் மரங்கள்லாம் வளருது. மரங்கள்லேருந்து எனர்ஜி எடுக்கலாம். அதிலேருந்து வந்த மரங்கள் தான் உள்ளுக்கு பூமிக்கடியில் போய் நிலக்கரியாட்டு ஆயிலாட்டுலாம் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் ஆதாரத்தை பார்த்தீங்கன்னா அது சோலார்லேருந்து தான் வந்திருக்கு. அதனால் சோலார்லேருந்து நம்ம எனர்ஜியை எடுக்கிறது தான் சஸ்டெயினபிள், ஒரு நிலையான, ஒரு தன்மையான ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுற விதம். ஸோ அதுக்கு பிறகு நம்ம இப்போ தாவர எரிசக்தியை பற்றியும் பார்த்துக்கலாம். ஆனால் நான் முதல்லையே சொல்லிட்டேன், இப்போ தாவர எரிசக்தி கூட எப்படி கிடைக்குது? சோலார்லேருந்து தான் பிளான்ஸ் எல்லாம் வளருது. சோலார் எனர்ஜி, சன் இல்லைன்னா பிளான்ஸ் வளர முடியுமா? அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி தான் அது வளருது. வளர்ச்சிக்கே சன்னு தான் தேவைப்படுது. ஸோ அந்த சன்னுலேருந்து தான் எல்லாம் வருதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். தாவர எரிசக்தின்னு சொல்கிறது பயோமாஸு கூட ஒரு ரினியூ. நீங்கள் கோல் எப்படி புதுப்பிக்கக்கூடியது இல்லைன்னு சொல்லும்போது மரங்களை
மரங்களை மட்டும் எப்படி எரிக்கலான்னு சொல்லுவீங்க. மரங்கள் வந்து நம்ம மரங்களை ஃபாரஸ்ட்டை டீஃபாரஸ்டேஷன் பண்ணக்கூடாது. ஆனால் சில மரங்களை நம்ம அதிகமாக வளர்க்க முடியும். அப்படி வளர்க்குறப்ப என்ன ஆகுது, நம்ம பூமியில் உள்ள நம்ம அட்மாஸ்பியரில் உள்ள கார்பன் டை ஆக்சைடெலாம் ஆக்சிஜனாக மாறுது. அது நல்லது நமக்கு. இப்போ அது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுது, ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறப்ப அது கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனாக மாற்றுறதுனால அது வந்து ஒரு கார்பன் நியூட்ரல் தான். அது எரிச்சா கூட அது அப்போ கார்பன் டை ஆக்சைடு வரும். ஆனால் அந்த வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே அது வந்து வளரும்போது என்னவா மாறினது, கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனாக மாற்றிருக்கு. அதனால அதை திருப்பி எரிக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு வந்தால் கூட அது வந்து நம்ம வந்து அது கார்பன் நியூட்ரல்னு தான் சொல்லணும். அதனால் பயோமாஸும் ஒரு புதுப்பிக்கக்கூடிய எனர்ஜி தான். தாவர எரிசக்தி ஒரு கார்பன் நியூட்ரல் தான் சொல்ல முடியும். ட்ரீ பிளான்டேஷன் பண்ணுறப்ப அதுலேருந்து என்ன பண்ணுது, இந்த ஆட்டோமொபைல்ஸ்லேருந்து வரக்கூடிய எனர்ஜி, பவர் பிளான்ட்லேருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எல்லாத்தையும் அதை அப்சார்ப் பண்ணி தான் அது வளருது. அதனால அது ஒரு நம்ம எல்லாருமே மரங்களை அதிகமாக வளர்த்தாச்சுன்னா நீங்கள் ஆகாயத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு லெவல் குறைஞ்சிரும். அது நமக்கு நல்லது. ஆக்சிஜன் அது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும்போது என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடை அப்சார்ப் பண்ணுது. நம்ம ஆட்டோமொபைலில் வரக்கூடியதையும் அப்சார்ப் பண்ணுது. பவர் பிளான்ட்டில் வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எல்லாத்தையுமே அது அப்சார்ப் பண்ணி தான் அது வளருது. அதனால் அது ஒரு நியூட்ரல் கார்பன் நடுநிலைன்னு சொல்லுவோம். கார்பன் நடுநிலை தான் சொல்லுவோம். அது நல்லது. இந்த வுட்டிலேருந்து கிடைக்கக்கூடியதை வுட்டை வந்து அப்படியே எரிக்கலாம். அந்த ரப்பிஷாக இருந்தால் கூட அதை எரிக்கலாம். அதுக்கு பிறகு சில மரங்களில் உள்ள சீடுகள்லாம் இருக்குல்ல, அந்த சீடு எல்லாத்தையும் இப்போ வந்து ஃபியூவலாட்டு பண்ணுறாங்க. அதான் பயோஃபியூவல்னு சொல்லுவோம். அந்த பயோஃபியூவல் அதுலேருந்து கிடைக்கலாம். அதுக்கு பிறகு சில இடங்களில் அதை பண்ணும்போது அதிலேருந்து லேண்ட்ஃபில்லேருந்து கேஸ் ஃபார்ம் ஆகும். அந்த கேஸை கூட நமக்கு பேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பயோமாஸ்லேருந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது. பயோமாஸ் சோர்ஸ் பார்த்தோம்னா நிறைய சோர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெசிடியூஸ் இருக்குது, ஃபாரஸ்ட்ரி கிராப்ஸ். இப்போ அக்ரிகல்ச்சரல் இப்போ நம்ம பேடியெல்லாம் கட் பண்ணுறோம், சுகர் கேனை கட் பண்ணுவாங்க. கட் பண்ணோன்னா மேலே உள்ள ட்ராஷ் எல்லாம் என்னது, அது ஒரு பயோமாஸு. அதே மாதிரி நிறைய பேடியில் வந்து ஸ்ட்ரா வந்து கிடைக்கும். ஸோ இப்படி நிறைய பயோமாஸ் வந்து சில மரங்கள்லாம் அந்த ப்ரோசோஃபிஸ் ஜூலிஃப்ளோராம்பாங்க, கருவேல மரம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சில இடங்களில் இப்போ வந்து தூத்துக்குடி மாதிரி மாவட்டங்களில், தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல எல்லாம் வறண்ட மாநிலம். ஆனால் அங்கே வந்து ஒரு டைப் ஆஃப் பயோமாஸ் வந்து நிறைய வளரும். அது நிறைய வளர்கிறதுனால அவங்க உள்ள மக்களுக்கு வாழ்வாதாரமே என்னது, அந்த மரங்களை வெட்டி அந்த மரங்களை வந்து ஒரு எவ்ரிடே வந்து ஒரு 500 லாரி லோட்ஸ் வந்து அந்த பயோமாஸ் வந்து அங்கேருந்து இங்கே இந்த சைடுக்கு, வெஸ்ட் சைடுக்கு, எங்கே கோயம்புத்தூர், நீலகிரியில் ஒரு 100க்கு மேலே டீ இண்டஸ்ட்ரி இருக்குது. கோயம்புத்தூரில் பார்த்தோம்னா நிறைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்குது. கரூரில் பார்த்தா டையிங் இண்டஸ்ட்ரி இருக்குது. திருப்பூரில் கார்மெண்ட் டையிங் இருக்கும். இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஒவ்வொரு சின்ன சின்ன இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு 2 டன்னு 3 டன்னு பயோமாஸ் தேவைப்படுது. ஆனால் இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கெல்லாம், தமிழ்நாட்டில் உள்ள இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கெல்லாம் பயோமாஸ் எங்கேருந்து போகுது, இந்த வறண்ட மாநிலம்னு சொல்கிற ராமநாடு, தூத்துக்குடி, சிவகங்கை, இந்த மாவட்டங்களில் நிறைய பயோமாஸ் கிடைக்குது. அது வந்து லாரி லோட்ஸ், ஒரு 500 லாரி லோட்ஸ் மரங்களை டெய்லி வெட்டுறாங்க. ஆனாலும் அது வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அதுதான் அதில் உள்ள சிறப்பு. அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். டெய்லி 500 லாரி லோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எங்கே போகும், இந்த ராமநாதபுரம், சிவகங்கையிலேருந்து அப்படியே கரூர் டீ இண்டஸ்ட்ரி இருக்குது. ஊட்டியில் இப்போ 100 டீ இண்டஸ்ட்ரி இருக்குது. அந்த ஒவ்வொரு டீ இண்டஸ்ட்ரிக்கும் 2 டன்னு பயோமாஸ் தேவை. அது இங்கேருந்து தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ரிசோர்ஸ் பயோமாஸை யூஸ் பண்ணுறது பார்த்தானா அது கார்பன் டை ஆக்சைடு வர்றது மாதிரி இருக்கும். ஆனால் அது கார்பன் நியூட்ரல் தான். ஸோ இப்போ கடைசியாக ஒன்று சொல்ல போகிறேன், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது வந்து இந்த ரினியூவபிள்ஸ்லேயே இனிமேல் வந்து என்ன டெக்னாலஜி வரப்போகுதுன்னா, ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வரப்போகுது. ஏன்னா ஹைட்ரஜன் வந்து நம்ம ஃபியூவல் மாதிரி ரொம்ப இன்டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது ஹைட்ரஜன் வந்து நம்ம நிலக்கரியோட இன்டென்சிட்டி ஜாஸ்தி. அப்போ சூரிய ஒளியிலேருந்து ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, சூரிய ஒளி வந்து சஸ்டெயினபிள் தான். அப்போ அந்த ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணிட்டோன்னா ஹைட்ரஜனை வச்சு என்ன வேணால் பண்ணலாம். நம்ம பவர் பிளான்ட்டு, இப்போ எலக்ட்ரிசிட்டி எப்போ வேணாலும் ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ சூரியனில் உள்ள ப்ராப்ளம் என்னது, நம்ம வந்து சன்லைட் இல்லாதப்போ நமக்கு வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண கஷ்டம். அப்போது ஹைட்ரஜனை சூரியன்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன ஆகும்,
நம்ம வந்து எந்த நேரத்துக்கும் சூரிய ஒளியவே யூஸ் பண்ணுறது மாதிரி ஆகிடும். அதுதான் இனிமேல் அல்டிமேட் ரினியூவபிள் சோர்ஸஸ் ஆட்டு வரப்போகுது. சூரிய ஒளியை யூஸ் பண்ணி ஹைட்ரஜனை ஜென்ரேட் பண்ணி அந்த ஹைட்ரஜனை நம்மளோட எல்லா தேவைகளுக்கும் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஹைட்ரஜன் ஆப்ரேட்டட் வெஹிக்கிள் வரப்போகுது. ஹைட்ரஜன் ஆப்ரேட்டட் வெஹிக்கிள், பவர் பிளான்ட்டுக்கே ஹைட்ரஜனை யூஸ் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் பவரை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஆனால் அப்படி யூஸ் பண்ணுறதுல சில சின்ன சிக்கல்கள் இருக்குது. ஈவன் ஹைடல் பவர் பிளான்ட்டை வச்சு கூட நீங்கள் ஹைட்ரஜனை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அவங்க பவரை ஜென்ரேட் பண்ணிவிட்டு அந்த பவரை வச்சுட்டு ஹைட்ரஜனை ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சுவிட்சர்லாந்து வந்து ஒரு ஆல்ப்ஸ் மலைகள்லாம் இருக்கிற இடம் தான் சுவிட்சர்லாந்து. அங்கே வந்து இயற்கை வளம் நிறைய இருக்குது. அங்கே இதை வச்சு பண்ணுறாங்க, ஹைடலை வச்சு தான் பவர், அவங்களோட 85% ஹைடலை வச்சு தான் வருது. ஆனால் அந்த ஹைடல் பிளான்ட் வந்து அதுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கண்ட்ரி வந்து சுவிட்சர்லாந்துக்கு பக்கத்தில் ஃப்ரான்ஸ் வந்து ஃபுல்லாக நியூக்ளியர் பவர். அவங்க பவர் பிளான்ட்டை நிறுத்தவே முடியாது. ஆனால் நைட்டு டைம் அவங்களுக்கு பவர் தேவைப்படாது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, சுவிட்சர்லாந்துக்கு பவரை வந்து 25%, அதாவது ஒரு யூனிட் வந்து 10 ரூபானா நைட் டைமில் 2 ரூபா 50 பைசாவுக்கு கொடுக்குறாங்க. யாருக்கு? சுவிட்சர்லாந்துக்கு ஃப்ரான்ஸ் கொடுக்குது. ஏன்னா நைட்டு அவங்களுக்கு பவர், நியூக்ளியர் பவர்லேருந்து பவர் ஜென்ரேட் ஆகும், ஆனால் தேவை இருக்காது. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வயசாக என்ன பண்ணுவாங்க, வாட்டர் டேமுக்கு கீழே இருந்து வாட்டரை வந்து மேலே அனுப்பிச்சிடுவாங்க. மேலே அனுப்பிச்சி டேமில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு காலையில் அந்த பவரை வாட்டரை ரிவர்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, அவங்களுக்கு பவர் கிடைக்கிது. ஆனால் அதில் 60% எஃபிஷியன்சி இருக்கும். ஆனால் அந்த பவரை அவங்க 25% விலைக்கு தான் வாங்கினாங்க. அப்போ அந்த ஹைட்ரஜன் வாட்டரை வந்து மேலே அனுப்புறதுக்கு எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி இங்கே சூரிய ஒளி கிடைக்கும் போது எல்லாத்தையும் சூரிய ஒளியை வச்சு ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் டேமில் எப்போது வாட்டர்லாம் நிறைய இருக்கோ அப்போ எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதை வச்சு ஹைட்ரஜன் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஹைட்ரஜனை ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம். அப்போ என்ன ஆகிடுது, எல்லாத்துக்கும் சோர்ஸ் வந்து ஹைட்ரஜன் மாதிரி ஆக போகுது. ஸோ இப்போ வந்து சோலார் எனர்ஜிலேருந்து உள்ள ஹீட் எனர்ஜியை வச்சு நம்ம தெர்மோலைசிஸ் மூலமாட்டு ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணலாம். மெக்கானிக்கல் எனர்ஜி கிடைச்சா கூட அதிலேருந்து ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணலாம். எலக்ட்ரிசிட்டியை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணலாம். பயோமாஸை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஃபோட்டோலிசிஸ்னு ஒரு ப்ராசஸ் வழியாட்டு ஹைட்ரஜனை ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணியாச்சுன்னா சுற்றுச்சூழல் பாதிப்பு ஒன்றுமே இல்லாமல் ஒரு மாசுபடாத ஒரு என்விரான்மெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த நாக்ஸு கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் இருக்கிற அட்மாஸ்பியர், ஒரு புதிய உலகம் வந்து ஃபார்ம் ஆக இருக்குது. அதாவது சுற்றுச்சூழல்லாம் ஒன்றும் பாதிக்க முடியாத அளவுக்கு நம்ம எனர்ஜியை நிறைய யூஸ் பண்ணால் கூட நம்ம ஒரு சஸ்டெயினபிள் வேயாட்டு நம்ம எனர்ஜி ஜென்ரேட் பண்ணதுக்கு எல்லா வழிகளும் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதனால் ஒரு நிலைத்தன்மை வந்து கண்டிப்பாக வரும். ஒரு பயோடைவர்சிட்டியில், அதாவது பல்லுயிர் பாதுகாப்பு, வளங்களை திறம்பட பயன்படுத்துதல், தலைமுறைகளுக்கு இடையான ஈக்விட்டி, எல்லா தலைமுறைக்கும் நம்மளோட இப்போ என்ன யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாருக்கும் இருந்தால் தான் அது சஸ்டைனபிலிட்டின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம முன்னெச்சரிக்கையாட்டு இருக்கிறது. புதுப்பிக்கக்கூடிய ஆற்றலின் பங்குன்னு பார்த்தோன்னா அது குளோபல் வார்மிங்லாம் இல்லாமல் பார்த்துக்கும். எரிபொருட்கள்லாம் மற்ற கண்ட்ரியை வந்து நம்ம சார்ந்து இருக்கிறதெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ இது எல்லாம் இவ்வளவு நிலைத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு சஸ்டெயினபிள் சோர்ஸஸை நம்ம சஸ்டெயினபிலிட்டிக்காக கண்டிப்பாக எல்லாரும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ உலகளாவிய போக்குகள் இப்போ வந்து இதை பின்பற்றுறதுக்காக SDG கோல் 7 வந்து மலிவு மற்றும் சுத்தமான ஆற்றல், அஃபோர்டபுள் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அஃபோர்டபுள் எனர்ஜிங்கிறது ஒரு சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல். ஸோ அதை வந்து சஸ்டெயினபிள் வேல ஜென்ரேட் பண்ணக்கூடியது. அதுக்கு பிறகு பாரிஸ் ஒப்பந்தத்தில் நம்ம இன்ட்ரொடக்ஷன் சாப்டர்லேயே பார்த்தோம், எர்த்து வந்து 1.5 டிகிரிக்கு மேலே இன்னும் வார்ம் ஆகிடாமல் நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அதுக்கு வந்து எல்லா சோர்ஸஸும் ரெனியூவபிள் சோர்ஸஸாக இருந்தால் மட்டும்தான் முடியும். நம்ம நிலக்கரியெல்லாம் எரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது முடியாது, அதை தடுக்க முடியாது. இந்தியாவிலையும் நேஷ்னல் சோலார் மிஷன் இனிஷியலாக சொன்னல, அது 2010 போட்ட ஒரு சோலார் மிஷன். எல்லா கண்ட்ரிலையும் இதே மாதிரி மிஷன் வச்சுருக்கிறாங்க. இப்போ ஜெர்மனியில் கூட எனர்ஜி வெண்டேன்னு ஒரு மிஷன் வச்சுருக்கிறாங்க. அமெரிக்காவில் பசுமை புதிய ஒப்பந்தம் வச்சுருக்கிறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்க க்ரீன் எனர்ஜிக்கு, ரெனியூவபிள் எனர்ஜிக்கு போகிறதுக்காக ஒரு மிஷனை வச்சுக்கிட்டு அதை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஐஸ்லாண்டில் புவி வெப்ப மற்றும் நீர் மின்சாரத்திலிருந்து அவங்க வந்து
இது அதே மாதிரி யார் மாதிரி சுவிட்சர்லாந்து மாதிரி ஐஸ்லாண்ட்லேயும் 85% வாட்டர் ரிசோர்ஸஸ்லேருந்து தான் வருது. ஸோ நம்ம இந்தியாவில் கூட இந்த ஃபீடின் டேரிஃப்னு சொல்லுவாங்க. ஃபீடின் கட்டணங்கள்லாம் அப்படி இங்கிலீஷில் எழுதியிருக்கு. ஃபீடின் டேரிஃப் எல்லாம் கொண்டு வந்து ரினியூபிள் சோர்ஸஸை எப்படி எல்லாரும் ஜென்ரேட் பண்ணி அதை கவர்மெண்ட்டில் இப்போ டான்ஜெட்கோ மாதிரி, அதாவது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும்ல, அதை ப்ரொக்யூர் பண்ணி மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சைனா வந்து இப்போ வந்து இந்த ரினியூபிள் எனர்ஜியில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஏதாவது கண்ட்ரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் இன்னும் கொஞ்ச நாளில் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். இதில் வந்து ஹைப்ரிட் சோர்ஸ் சில வேளை நம்ம வந்து விண்டில் சோலாரில் மட்டும் நம்ம ஜெயிக்க முடியாது. சோலாரு, விண்டு, பயோமாஸ் இது எல்லாம் சேர்த்து கொண்டு வரணும். அதுக்கு பிறகு இப்போ பேட்டரியெல்லாம் வந்தால் கூட அந்த பேட்டரி எல்லாத்தையும் எப்படி மறுசுழற்சி செய்யணுங்கிறத பற்றி உள்ள டெக்னாலஜிலாம் இன்னும் வர வேண்டியிருக்கு. அதுக்கு பிறகு இந்த சோலார் எனர்ஜிலாம் யூஸ் பண்ணும்போது இந்த கிராமத்தை நம்ம வந்து டெய்ல் எண்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு பவர் கிடைக்காம இருக்கும். ஆனால் இதெல்லாம் பரவலாக்கப்பட்ட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ண முடியும். தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு, ஸ்மார்ட் பில்டிங்கு, ஆற்றல் சேமிப்பு, இந்த மாதிரி டெக்னாலஜியில் இன்னும் கொஞ்சம் வளர வேண்டியிருக்கு. நம்ம ஸ்மார்ட் பில்டிங் நினைக்க பில்டிங்ஸ் எல்லாமே ஒரு சஸ்டைனபிள் வேல இப்போ உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் இன்டகிரேட் பண்ணி, ஆனால் சஸ்டைனபிள் சோர்ஸஸை யூஸ் பண்ணுறது மாதிரி உள்ள பில்டிங்கை தான், அதாவது லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் இருக்கணும் ஆனால் சஸ்டைனபிள் சோர்ஸஸை யூஸ் பண்ணுறது மாதிரி உள்ள பில்டிங்குக்கு பேர் தான் ஸ்மார்ட் பில்டிங்னு பேர். ஸ்மார்ட் கட்டடங்கள்னு எழுதியிருக்கிறேன், ஸ்மார்ட் பில்டிங்ஸு. அதே மாதிரி ஆற்றலை வந்து சேமிக்கக்கூடிய திறமை, ஹைட்ரஜனில் கூட சேமிக்க முடியும். தெர்மல் எனர்ஜி ஸ்டோரேஜ் இருக்குது, எலக்ட்ரோகெமிக்கல் பேட்டரி ஸ்டோரேஜ் இருக்குது. இதே மாதிரி ஸ்டோரேஜ் டெக்னாலஜி நிறைய வளர்ந்துச்சு நினைக்கிறேன். இந்த சவால்கள், எதிர்கால சவால்கள் எல்லாம் தான் திரும்பிட்டு நம்ம ரினியூபிள் எனர்ஜியை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாட்டு நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸில் என்னெல்லாம் பார்த்தோங்கிறத, இதில் நீண்ட கால நிலைத்தன்மைக்கு இந்த ரினியூபிள் எனர்ஜி ரொம்ப இன்றியமையாதது. அது எல்லாருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இதில் சோலார் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுது, விண்ட் எனர்ஜி, பயோமாஸு, இது என்ன ஈவன் இப்போ இது எர்த் சோர்ஸு, பூமிக்குள்ளேயே வெப்பம் இருக்குது, அந்த புவியினோட வெப்பத்தை எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கு பிறகு டைடல் எனர்ஜி எப்படி யூஸ் பண்ண. ஆனால் டைடல் எனர்ஜிலாம் இப்போ இன்னும் ஸ்டில் எக்ஸ்பென்சிவாக இருக்குது, அதனால் அது ரொம்ப பெருசாக வராது. சோலார், விண்டு, பயோமாஸ் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக வரும். இந்த புவி வெப்பங்கிறது வந்து ஸ்பேஸ் ஹீட்டிங்காக நல்ல பாப்புலர் ஆகும். ஸோ இதை பற்றி உள்ள சின்ன கேள்விகளை கூட அதில் போட்டிருக்கிறேன். நீங்கள் அந்த கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்லணும்னு தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது. இது வரைக்கும் இந்த என்விரான்மெண்ட் சஸ்டைனபிலிட்டியில் என்ன பார்த்தோம் நானுங்க, முதல்ல கிளைமேட் சேஞ்சை பற்றி பார்த்தோம், அதுக்கு பிறகு பயோடைவர்சிட்டி பற்றி பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் நானுங்க, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கு பிறகு பொல்யூஷன் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பார்த்தோம். இந்த கிளாஸில் இப்போ வந்து நம்ம நிலையாக கிடைக்கக்கூடிய எனர்ஜி, புதுப்பிக்கக்கூடிய எனர்ஜியை பற்றி, அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதனால் உள்ள பெனிஃபிட்ஸு, அதை பற்றி உலகம் எப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்துருக்குறோம். இன்னும் ஒரு அடுத்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஃபாரஸ்ட்ரி அண்டு சில இடத்துல வெட்லேண்ட் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும், அதனால உள்ள அதை எப்படி அங்கே உள்ள வாட்டரை எப்படி கன்சர்வ் பண்ண முடியும், எனர்ஜியை எப்படி கன்சர்வ் பண்ணுறது, அண்டு அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஃபாரஸ்ட்ரி, இதை பற்றி இன்னும் கொஞ்சம் இந்த என்விரான்மெண்ட் சஸ்டைனபிலிட்டியில் பார்க்க வேண்டியிருக்கு. அதை வர்ற கிளாஸில் பார்ப்போம். நன்றி.